வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் மேக்னெட்டிக் டொமைன்னா என்ன, மேக்னெட்டிக் போல்ஸ்னால் என்ன, சோர்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம் என்னென்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் முத்துலக்ஷ்மி கனகராஜ், குவாலிட்டி எக்ஸ்பர்ட், ASNT Level 3 in 10 methods, API certification holder, PMP and Frusio Level 3 certification holder. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் தியரி. இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிற டாபிக் மேக்னெட்டிக் டொமைன். மேக்னெட்டிக் டொமைன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியலில் கான்ஸ்டண்ட்டாகவே மேக்னெட்டிக் டொமைன்ஸ் வந்துட்டு இருக்கும். அதில் கரண்ட் பாஸ் ஆகி மெட்டீரியலில் மேக்னடைஸ் ஆகுறப்போ டொமைன்ஸ் வந்துட்டு நார்த் டு சவுத் போலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓரியன்ட் ஆகும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஓரியண்ட்டாக அலைன் ஆகிடும். சேமாக நார்த் டு சவுத் அப்படின்னு சொல்லிட்டு அலைன் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு டொமைனுக்குமே வந்துட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பொலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த பொலாரிட்டிஸ் வந்துட்டு இதாக இருக்கு பாருங்கள். ஈச் டொமைன் ஹேஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பொலாரிட்டிஸ் அட் ஆப்போசிட் எண்ட்ஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். அது நம்ம மேக்னடைஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கலாக அலைன் ஆகிடும். அலைன்மெண்ட் இஸ் த ஃபிசிக்கல் பேசிஸ் ஃபார் ஹவு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பிகம் மேக்னெட்ஸ். எப்போ மேக்னடைஸ் ஆகுதோ, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போ அப்ளை பண்ணி அந்த மெட்டீரியல் மேக்னடைஸ் ஆகுதோ, ஸோ அந்த டைமில் தான் மேக்னெட்டிக் டொமைன்ஸ் வந்துட்டு அலைன் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் மேக்னெட்டிக் போல்ஸ். மேக்னெட்க்கு எப்போவுமே வந்துட்டு 2 போல்ஸ் இருக்கும். ஒன்று நார்த் போல், இன்னொன்று வந்துட்டு சவுத் போல். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சேம் டைம் மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்துட்டு க்ளோஸ்டு லூப்பில் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நார்த் போல்லேருந்து எக்ஸிட் ஆகி ஏரில் பாஸ் ஆகி அகைன் சவுத் போலில் வந்துட்டு என்ட்ரி ஆகும். ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஒன்றையும் க்ராஸ் பண்ணாது. லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நெவர் கிராஸ் ஈச் அதர். ஒன்றையும் எப்போவுமே கிராஸ் பண்ணிக்காது. மேக்னெட்லேருந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகி வெளியே தான் போகும். ஸோ அப்படி வெளியில் போகும்போது தான் நார்த்தில் எக்ஸிட் ஆகி சவுத்தில் வந்துட்டு என்ட்ரு ஆகும். ஸோ அது சேம் டைம் மேக்னட்டிசம் வந்துட்டு எப்போவும் வந்துட்டு ஈஸியான வே தான் வந்துட்டு சூஸ் பண்ணும். எப்படின்னா இப்போ ஏரில் மூவ் ஆகிறத காட்டிலும் மேக்னடைஸ்டு மெட்டீரியலில் வந்துட்டு ஈஸியாக ட்ராவல் பண்ணுறது தான் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் டைம் மேக்னெட் இப்போது பிரேக் ஆகுது அப்படின்னா அதோட போல்ஸ் வந்துட்டு லாஸ் ஆகாது. அது வந்துட்டு நியூ போல்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கும். எப்படின்னா இப்போ ஒரு பெரிய மேக்னெட் இருக்குது, இது நார்த்து இது சவுத் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இது பிரேக் ஆகுது அப்படின்னா இது ரெண்டும் வந்துட்டு இந்த இடம் சவுத்தாகவும் இந்த இடம் இப்போ நார்த், இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி இது வந்துட்டு இப்போ 2 செப்பரேட் மேக்னெட்ஸாக வந்துட்டு ஆயிடும். இது நார்த், இது சவுத், இது நார்த், இது சவுத் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்துட்டு ஒரு போல்ஸை க்ரியேட் தான் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ், போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஆப்போசிட் போல்ஸ் வந்துட்டு அட்ராக்ட்ஸ், நார்த் அண்ட் சவுத்து தான் வந்துட்டு அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டயாமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக், இந்த 3 டைப்ஸ் இருக்குது. டயாமேக்னெட்டிக் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை அட்ராக்ட் பண்ணாது. நம்ம என்ன தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலும், கரண்ட் பாஸ் பண்ணி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ணாலும் அது ஆப்போசிட் சைட்லேருந்து புஷ் தான் பண்ணுமே தவிர்த்து அதை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணாது. இதோட பெர்மியபிலிட்டின்றது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. அது வந்துட்டு ஏரை விட ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரிட்டன்டிவிட்டி அப்படின்றதும் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ பெர்மியபிலிட்டி, ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை சொன்னேன். இது ரெண்டுமே வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ பெர்மியபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு மெட்டீரியலில் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது அது வந்துட்டு உடனே அக்செப்ட் பண்ணி மேக்னடைஸ் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு ஹை பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோவாக தான் வந்துட்டு மேக்னடைஸ் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு லோ பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சேம் டைம் ரிட்டன்டிவிட்டி அப்படின்றது வந்துட்டு டீமேக்னடைஸ் பண்ணுறப்போ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரெசிடுவல் மேக்னட்டிசம் இருக்கும். அதை தான் வந்துட்டு நம்ம ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னா டீமேக்னடைஸ் பண்ணாலும் அதில் வந்துட்டு கொஞ்சம் மேக்னடைசேஷன், அந்த காந்தத்தன்மை கொஞ்சமாக இருக்கிறத தான் வந்துட்டு நம்ம ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெசிடுவல் மேக்னட்டிசத்தை வந்துட்டு டீமேக்னடைசேஷன் பண்ணதுக்கப்புறமும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரெசிடுவல் மேக்னட்டிசம் இருந்தால் அதை வந்துட்டு ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த டயாமேக்னெட்டிக்கில் வந்துட்டு பெர்மியபிலிட்டியும் லெஸ்ஸாக தான் இருக்கும், ரிட்டன்டிவிட்டியும் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும், ரொம்ப லோவாக தான் இருக்கும் ரிட்டன்டிவிட்டியும். ஸோ பேராமேக்னெட்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போ நம்ம வந்துட்டு கரண்ட் பாஸ் பண்ணுறோமோ அப்போது மட்டும்தான் மேக்னடைஸ் ஆகும்.
ஸோ பார்ஷியலாக தான் மேக்னடைஸ் ஆகும். இதுவும் வந்துட்டு லோ பெர்மியபிலிட்டி தான், பட் ஏரை விட வந்துட்டு அதிகமாக இருக்கும். டயாமேக்னெட்டிக் வந்துட்டு ஏரை விட கம்மியாக இருக்கும், பேராமேக்னெட்டிக் வந்துட்டு ஏரை விட அதிகமாக இருக்கும். இது நம்ம எப்போ வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆனில் இருக்கோ அப்போ மட்டும்தான் மேக்னடைஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கொடுக்கலன்னா டோட்டலாகவே மேக்னடைசேஷனே இருக்கவே இருக்காது. ஸோ எப்போ நம்ம கரண்ட் கொடுக்குறோமோ அப்போ மட்டும்தான் மேக்னடைஸ் ஆகும். அதுதான் வந்துட்டு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். இது வந்துட்டு நம்ம என்ன தான் கரண்ட் கொடுத்து மேக்னடைசேஷன் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் அதில் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பெர்மியபிலிட்டியும் ஹை, ரிட்டன்டிவிட்டியும் வந்துட்டு ஹையாக தான் இருக்கும். சேம் டைம் இதோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு பெர்மியபிலிட்டி அண்ட் ரிட்டன்டிவிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டோம். எக்ஸ்டர்னலாக நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னாலுமே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்கிற மேக்னடைசேஷன் அப்படியே தான் இருக்கும். நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்குற ஃபோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்மனெண்ட்டாக அதில் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் அதே மாதிரி ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் வந்துட்டு மேக்னெட்டிக் டொமைன்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அலைன் ஆகி தான் இருக்கும். மேக்னெட்டிசத்தை அதை எப்போவுமே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறனால அது ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகி இருக்கும். ஸோ ரிட்டன்டிவிட்டினா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது சோர்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம். என்னென்ன சோர்ஸஸில் இந்த மேக்னட்டிசம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் வந்துட்டு 4 ways இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பெர்மனண்ட் மேக்னெட்ஸ். பெர்மனண்ட் மேக்னெட்ஸில் வந்துட்டு எப்போவுமே மேக்னடைஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஒரு ஹெவி ஹீட் டெம்பரேச்சரில் க்ரியேட் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சேம் டைம் மெட்டீரியலில் உள்ள டொமைன்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகியிருக்கும். எப்போவும் மேக்னட்டிசம் லூஸ் ஆகவே ஆகாது இதில். ஸோ டொமைன்ஸ் வந்துட்டு எப்போவும் பெர்மனெண்ட்டாக அலைன் ஆகி தான் இருக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். இதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் ட்ரீட்டிங் மேக்னெட் அலாய்ஸ். ஸோ அதனால தான் இதில் வந்துட்டு மேக்னடைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ்லேயே வந்துட்டு பெர்மனண்ட் மேக்னெட்ஸ் இருக்கும். டிசி மோட்டார்ஸ், டெலிஃபோன்ஸ், ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். ஸோ இதிலே வந்துட்டு பெர்மனண்ட் மேக்னெட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். எர்த் வந்துட்டு ஒரு பெரிய மேக்னெட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ நார்த் போல் அண்ட் சவுத் மேக்னெட்டிக் போல்ஸ் வந்துட்டு சேம் பிளேஸில் எப்போவுமே இருக்காது. நம்மளோட எர்த் ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் வந்துட்டு எப்போவும் சேம் பிளேஸில் இருக்காது. ஸோ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வீக்காக தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். பட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக நம்ம மேக்னட்டிசத்தை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுறப்போ அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ சேம் டைம் டிமேக்னடைஸ் பண்ணும்போதும் டொமைன்ஸோட ஓரியன்டேஷன் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அப்போது அந்த ஷாஃப்ட்ஸை வந்துட்டு லாங் ஷாஃப்ட்ஸ்ன்னு இருக்கும். அது வந்துட்டு நம்ம ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக டிமேக்னடைசேஷன் நடக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரிட்டன்டிவிட்டி இல்லை அப்படின்னா ரெசிடியூவல் மேக்னட்டிசம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக டிமேக்னடைஸ் ஆகுறது தான் இதில் பெஸ்ட் அப்படின்றது மஸ்ட். டிமேக்னடைசேஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் மஸ்ட்டு. நம்ம வந்துட்டு மேக்னடைசம் பண்ணுறது எப்படி மஸ்ட்டோ அதே மாதிரி டிமேக்னடைசேஷன் பண்ணுறதும் இதில் ரொம்ப ரொம்ப மஸ்ட். நெக்ஸ்ட் மெக்கானிக்கலி இன்டியூஸ்டு மேக்னட்டிசம் அப்படின்னா ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் லைக் இப்போ ஸ்டீல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு பெண்ட் பண்ணும்போதோ இல்லை ப்ரெஸ் பண்ணும்போதோ இல்லை ஹேமர் பண்ணும்போதோ ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கும் போதும் அதை வந்துட்டு மேக்னடைஸ் பண்ணலாம். அதை தான் வந்துட்டு நம்ம கோல்டு ஒர்க்கிங், ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு சர்வீஸில் இருக்குது லைக் இப்போது எப்படி சொல்கிறது, இப்போது வைப்ரேஷன்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஹெவி லோட் ஒர்க்கில் ஆகிட்டு இருக்கும்போதும் நம்ம மேக்னடைஸ் ஆகியிருக்கோம். பட் அப்போது நம்மளால் ஈஸியாக அதை டிமேக்னடைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு ஆக்டிவிட்டியில் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு, அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு மேக்னடைசேஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது நம்மளால் அதை வந்துட்டு டிமேக்னடைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப மெயினான பாயிண்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இம்பேக்ட் ஆன் மேக்னெட்டிக் டெஸ்டிங்.
இம்பேக்ட் ஆன் மேக்னெட்டிக் டெஸ்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு எர்த்தை வந்துட்டு ஒரு மேக்னெட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எர்த்துக்கு மேலே வந்துட்டு இப்போ அண்டார்டிகா பக்கத்தில் ஒரு நார்த் போல் இருக்குது. சேம் டைம் கீழே இருக்கிறது வந்துட்டு ஒரு சவுத் போல்னு நம்ம அசீவ் பண்ணிப்போம். இப்போ நார்த் போலும் சவுத் போலும் மெர்ஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. அது வந்துட்டு ரிப்பல் தான் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு காம்பஸ் யூஸ் பண்ணும்போதும் நார்த் போல் காமிக்குதுன்னா அது வந்துட்டு எக்ஸாக்டாக நார்த் போலாக இருக்காது. அப்படி தான் இந்த பிரின்சிபல் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது ரெசிடுவல் மேக்னட்டிசம் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ ரெசிடுவல் மேக்னட்டிசம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம டீமேக்னடைசேஷன் பண்ணும்போது அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். ஸோ அது என்ன சேலஞ்ச் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டீமேக்னடைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு காம்பனண்ட் பக்கத்தில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரெசிடுவல் மேக்னட்டிசத்தை டீமேக்னடைசேஷன் பண்ணுறப்போ இம்பேக்ட் ஆகும். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணும்போதும் இம்பேக்ட் ஆகும். அதுக்கு ப்ராப்பர் டெக்னிக் அண்ட் ஓரியன்டேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணால் தான் டீமேக்னடைசேஷன் பண்ண முடியும். யூஸ்வலாக நம்ம வந்துட்டு இப்போது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வைப்போம் இல்லையா? ஸோ அதுவே வந்துட்டு இங்கே ப்ராப்ளமாக இருக்கும். எது ஈஸ்ட் எது வெஸ்ட் அப்படின்றதுலே வந்துட்டு நம்மளுக்கு அது ப்ராப்பராக வந்துட்டு தெரியாது. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு அதர் டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஹிஸ்டரிஸ் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹிஸ்டரிஸ் லூப் மூலமாக வந்துட்டு டீமேக்னடைசேஷன் பண்ணலாம். ஸோ அது ஹிஸ்டரிஸ் லூப்னால் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.